அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெங்காலியில் ரீசெண்டாக ரிலீஸாக இருக்கக்கூடிய கர்மா கோர்மா அப்படின்ற ஒரு வித்தியாசமான சூப்பரான வெப் சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த சீரிஸில் 2 பெண் லீட் கேரக்டர் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அவங்களோட கணவர். இதனால இவங்களோட வாழ்க்கை தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு இவங்களை ஏடாகூடமான இடத்துக்கு கொண்டு போய் நிற்குது. அண்ட் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு இருக்கும். அந்த இதுவெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம இந்த முழு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஜினுக் அப்படின்ற ஒரு மெயின் கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி சீரியல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பெங்காலி மொழியில டப் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஹிந்தி சீரியல் போய்கிட்டு இருக்கு. ஹிந்தி சீரியல்ல கணவனோட கொடுமை தாங்க முடியல அப்படின்றதுக்காக கணவனை அந்த மனைவி குத்தி கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு இவங்க டப்பிங் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வேலையெல்லாம் கொடுக்குறா இல்லையா, அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் ஹிந்தி சீரியல்ல தான் நடக்கும்ல, நிஜ லைஃப்ல எல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கேடா அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு தன்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடந்து போக இவங்களோட டிராவலிங் டைமை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய டிராவலிங் டைமா இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல இவங்க இந்த குக்கிங் சேனல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், ரொம்ப நேரம் நடந்து வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிக்க, அங்க இவங்களோட கணவர் குடிச்சு முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க டப்பிங் வேலை அப்படின்றதுனால மேக்ஸிமம் லைட்ல தான் வேலைக்கு போவாங்கன்னு இருக்கும். ஸோ வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா கடவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காருன்றக்கும் இவங்களுக்கு லைட்டா பயமாயிருச்சு. ஒருவேளை மூச்சு நின்று போச்சோ, சரி தொட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கை எடுத்துட்டு போகும்போது பட்டுன்னு கண் முழிக்கிறாரு. இவங்க பயந்து போய் தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக, அந்த சமயத்துல தான் நியூஸ் பேப்பர்ல இவங்களுக்கு ஒரு ஆட் ஒன்று வர ஆரம்பிக்குது. குக்கரி ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிற சமையல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கான காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சமையல்ல ஆர்வம் இருக்கு. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை நம்மள சொந்தமா வைக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச இவங்களோட காசை இவங்களோட கணவருக்கே தெரியாம எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண அந்த ஷோவில் காமிக்கிறாங்க. இவங்களோட மொத்த காசையும் கட்டி அந்த இதுல கலந்துக்கும் போது அங்க நிறைய பெண்கள், அதாவது வீட்டுல இருக்க பெண்கள் இந்த சமையலை கத்துக்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்க ஷபானா அப்படின்ற ஒரு லேடியை மீட் பண்றாங்க. பணக்கார லேடி. அவங்க கூட உட்காந்து பேசுற நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்க 2 பேரும் முதல்ல இங்க பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்க, அந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்களை பாக்குறாங்க. இவங்களோட முடி கொஞ்சம் நீளமா இருக்கு. அதை பாக்குறாங்க. உன்னோட முடி ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண, அண்ட் உன்னோட முகத்தை மறைக்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்களை போட்டிருக்கேன், அது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னா உன்னை விட அழகானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஒரு சஜஷனா சொல்றேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போக இவங்களுக்கு இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம அதை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டால அந்த வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அழகா மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவங்களோட கணவர் வேலை இல்லாம வீட்டுல குடிச்சிட்டு தான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இன்னைக்கு டீ கடை ஓரமா உட்காந்துக்கிட்டே இருக்க மனைவி மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவரை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண பாக்குறாரு. கடுப்பாகுது. இந்த நேரத்துல மேடம் எங்க போறீங்க, மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கலர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கீங்க போல, யாரை மயக்கணுன்றதுக்காக போறேன், நான் எந்நேரமும் போதையில இருக்கவன் தான், ஆனா இது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒழுங்கு மரியாதையா சொல்லிடின்னு அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வெளியில இருக்கும். அதனால பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி இதை கடந்து போகணும் ட்ரை பண்ண அவர் விடுறதா தெரியல. மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பலார்னு ஒரு அறை, அந்த அறையை விட்டுட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. நிறைய ஆண்கள் இருக்காங்க. நிறைய ஆண்கள் முன்னாடி, நிறைய பொதுமக்கள் முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால இவங்க ஒரு மாதிரி சோகத்துல அந்த ஷோக்கு போய் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஷபானாவும், என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, ஆமா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க போல, ரொம்ப அழகா இருக்கு, ஆனா சிரிப்பு மட்டும்தான் மிஸ் ஆகுது, காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. விடுறதா தெரியல. இதனால மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா கணவர் வேலைக்கு போகாம குடிச்சிட்டு கால மாலன்னு பார்க்காம வீட்டுல இவங்களை தொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ, இவங்க தான் இப்ப ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி ரன் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பல ஆண்களோட உனக்கு தொடர்பு இருக்கு, நீ இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, மேக்கப் எல்லாம் எதுக்கு போடுற அப்படின்ற மாதிரி கேட்டு இன்னைக்கு அது அடியில வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி கண் கலங்கி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஜின்னுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமாவே இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத பகிர்ந்துக்கும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜின்னுக்கு போலவே தான் இவங்களுக்கும் கணவரால பெரிய பிரச்சனையா இருக்கும். என்கிட்ட என்ன இல்லை, பணம் காரு வசதி அப்படின்ற எல்லாமே இருக்கு, ஆனா என்னோட கணவர் மட்டும் என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அவர் எந்நேரமும் பிஸியா இருக்காரு. என்கிட்ட ஒரு நாள் கூட தனிமையில உட்காந்து பேசணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. இதனால வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பணக்கார வீட்டுல இருக்க பொம்மை மாதிரி தான். எனக்கு இன்னும் எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது.
கிடையாது, ஏன் எனக்குன்னு ஒரு வாய்ஸ் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட லைஃப்ல இருக்க ட்ராஜடியான விஷயங்களை பகிர்ந்துக்க இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒத்து போயிடுச்சு. ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு கணவர் வீட்டிலே இருக்காரு அப்படின்றது பிரச்சனை, இன்னொருத்தவங்களுக்கு அவர் வீட்டில் இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு இவங்க அதாவது ஜின்னுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. வழக்கம் போல கணவர் குடிச்சிட்டு இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அது மூலமா இவங்க எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் ஒருத்தராச்சும் வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் இன்னும் பயங்கர கோபம் அடைகிறாரு. இவங்களை பர்சனலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்கு கல்யாணம் பண்ணது உன் மூஞ்சுக்காகலாம் கிடையாது, நீ ஒரு குழந்தைய பெற்று தருவ அப்படின்ட்டு தான். குழந்தைய பெற்று தர முடியாம மேக்கப் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீலாம் குடும்ப பொம்பளையாடி, நீல எனக்கு பொண்டாட்டி ஆடி அப்படின்ற மாதிரி இவங்கள வல்காரிட்டின்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க கண் கலங்குறாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாம மௌனமாகறாங்க. கட் பண்ண அந்த குக்கரிங் ஷோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. எல்லா பெண்களும் கூடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஷபானா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கணவரான அர்ஜுன் அப்படின்றவர்கிட்ட இருந்து கால் வருது. தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் பதட்டமா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஜின்னு கேட்கறாங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது என்னோட கணவருக்கு நான் அவர்கிட்ட இருந்து காசு எடுத்து செலவு பண்றது சுத்தமா பிடிக்கலையா, அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. எங்களோட ஆனிவர்சரிக்காக கிஃப்ட் வாங்கணுன்றதுக்காக தான் நான் அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்க ஒரு பொம்மையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க தன்னோட வீட்டில் அதாவது ஜினுக்கு தன்னோட வீட்டில் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. 2 பேருக்கும் கணவர் தான் பிரச்சனை இல்லையா, ஒன்று பண்ணலாமா, என்னோட கணவரை நீங்க கொண்டுடுங்க, உங்களோட கணவரை நான் கொண்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஷபானா உறைஞ்சு போன மாதிரி நிற்கிறாங்க. பட்டுன்னு ஜின்னுக்கும் சிரிக்க ஆரம்பிச்சு, சும்மா சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா, நம்ம 2 பேருக்குமே கணவரால பிரச்சனை இல்லையா, அதனால தான் சொன்னேன், ஃப்ரீயா விடுங்கன்னு கடந்து போக அப்படியே கற்பனை ஜின்னுக்கு அவங்களோட குக்கரிங் ஷோல இவங்களோட கணவரை தந்தூரி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களோட கனவுல வந்து இவங்களோட தூக்கத்தை பாதிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. கணவர் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க என்ன ஏதுன்னு புரியாம போய் நிற்கும் போது இவங்க அந்த குக்கரிங் ஷோல 12,000 ரூபாய் கொடுத்து அந்த கிளாஸ்ல சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை அவர் அந்த பில்லு மூலமா கண்டுபிடிச்சிட்டாரு. எவன் விட்டு காசு எடுத்துட்டு போயிடு நீ சேர்ந்த, எதுக்காக நீ போய் சேர்ந்த அப்படின்ற மாதிரி அவங்கள திட்ட ஆரம்பிக்க இவங்க வழக்கம் போல அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்னோட ஷேவிங்ஸ்ல மட்டும்தான் நான் எடுத்துட்டு போனது, நான் எங்க இருந்தும் எடுத்துட்டு போக கிடையாது, யார் கூடயும் போய் இந்த காசை கொண்டு வர கிடையாது அப்படின்ற மாதிரி பேச கடுப்பாக்குறாரு. கழுத்தை பிடிச்சி பால்கனி வரைக்கும் கொண்டு போயிட்டு இவ்வளோ பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, எது பிடிச்சி தள்ளி விட்டேன்னு வையன் மொத்தமா போய் சேர்ந்துருவேன், இந்த வாய் பேசுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இவங்க இந்த சிந்தனையோட டப்பிங் செஷன்ல போய் தப்பான வசனங்களை பேசிக்கிட்டே இருக்கு. அங்க வேலை செய்யற நபர் உங்களுக்கு என்னாச்சு, மைண்ட் அப்செட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க பெருசா எதுவும் ஷேர் பண்ணிக்கல. இதனால இந்த மனுஷனும் இந்த சைடு காஃபி ஷாப் ஒன்று ஓப்பன்ல இருக்கு, அங்க லிமிடெட் டைம் ஆஃபர் வேற போயிட்டு இருக்கு, நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சொல்லாம இவங்களை ட்ரை பண்ணார் அப்படின்ற விஷயத்த காமிக்கும் போது இவங்க இது பெருசா எடுத்துக்கல. பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி பொலைட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கு. வீட்டு வாசல்ல நிறைய கூட்டம். என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, பால்கனில இருந்து கீழே விழுந்து தலை உடைஞ்சு போய் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. ஸோ இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்க்கணுன்றதுக்காக பொதுமக்கள் கூடியிருக்காங்க, போலீஸ்காரங்களா வந்திருக்காங்க. கூட்டத்துல இருக்க ஒரு பெண், ஆமா இது உன்னோட கணவர் தானம்மா, கணவர் குடிச்சு போதையில விழுந்துட்டாரு, நீ வீட்டுல இல்லையாமான்னு கேட்க இவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றது அப்படின்றது தெரியல. இவ்வளவு நாள் வரைக்கும் கணவரால தொல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்ப கணவர் இறந்து போயிட்டாரு இதை நினைச்சு சந்தோஷப்படுவா, இல்லைன்னா நம்மளோட கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காக துக்கப்படுவா அப்படின்ற மாதிரி 2த்துக்கும் நடுவுல ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரியாக்ஷனோட வீட்டுக்குள்ள போறாங்க. அண்ட் வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. இது நேரம் வரைக்கும் இவங்க கோடு போட்ட மாதிரி ஒரே மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு இருக்கும். கப்பு கூட அது ஒரு செலக்டிவான கப்ல தான் காஃபி குடிப்பாங்கன்னு. இப்போ அந்த விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. ஒரு புது கப் எடுத்து காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது வாழ்க்கை உதயமாகுது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள தாட் ஓடிக்கிட்டே இருக்க. கட் பண்ணா பாதுரி அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த ஊர்ல இருக்க லோக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்கும். ஸோ இறந்து போயிட்டாங்க இல்லையா கணவர், இதனால விசாரிக்கணுன்றதுக்காக ஜின்னுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு உங்களோட கணவர் காலையில விழுந்து இறந்து போயிருக்காருமா, போதையில இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வரணும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இவங்க எங்க வேலை செய்யறாங்க, கணவருக்கும் இவங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்ற மாதிரி பயங்கரமான கொஸ்டின்ஸ் இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. இந்த மனுஷனோட கேரக்டர் எப்படி அப்படின்றது நமக்கு இங்க தெரிய ஆரம்பிக்குது. தமிழ் படங்கள்ல கொஞ்சம் வில்லத்தனமாவும் கொஞ்சம் காமெடி கலந்த மாதிரி இருப்பாங்களே, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆக்டர் பார்த்திபன் இருக்கா இல்லையா, அவர் போலீஸ் கெட்டப்ல இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்க ஆள் தான். அசிடிட்டி பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும், அதனால என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணும் அப்படின்றத கேர் பண்ணி தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இவரோட கேரக்டர் ஒரு பக்கம் காமிச்சிட்டு இவங்க தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாங்க, தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, என்னோட கணவரை நான் கொண்டுன்றேன், உன்னோட கணவரை நீ கொண்டுடுறியா அப்படின்ற மாதிரி அவங்க ஷபானா கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் தான் தூக்கத்துல
தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறாங்க. ஒருவேளை அவ ஏதாவது வேலையை பார்த்திருப்பாளோன்னு யோசிக்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்களோட கணவர் இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதனால கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க கற்பனா. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல காமிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக திடீர்னு பின்னாடி இவங்களை யாரோ தொடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஷபானா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். நான் சொன்ன மாதிரி என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன், அதாவது உன்னோட கணவரை நான் போட்டு தள்ளிட்டேன், இப்போ உன்னோட டர்ன் இல்லையா, என்னோட கணவரை நீ எப்பமா போட்டு தள்ள போற, நான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், சீக்கிரமா அந்த வேலையை பார்த்துறேன்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இது நேரம் வரைக்கும் கணவர் இறந்து போயிட்டாரு, இயற்கையான மரணம் தான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் வந்ததால அதை நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போற எல்லா இடங்கள்லயும் ஒரு கேரக்டர் அந்த ஷபானாவை தெரிய ஆரம்பிக்கிறாங்க, பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சூழலுக்குள்ள மாட்டிட்டோமோ அப்படின்ற தாட்டோட வீட்டுக்கு போக அங்க வாசலுக்கு வெளியில உங்களோட கணவர் இறந்து போன இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போலீஸ்காரர் படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி விழுந்திருந்தா இந்த மாதிரி அடிபட்டிருக்குமோ, இல்ல அப்படி விழுந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்க இவங்கள பாக்குறாரு. அம்மா உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என்ன வீட்டுக்குள்ள கூட்டு போங்கம்மா, உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து இவருக்கு லைட்டா சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு கணவரை இவங்க ஏன் ஒருவேளை போட்டு தள்ளி இருக்க கூடாது, அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்டைரக்டா கேட்டுக்கிட்டே இருக்க இவங்களுக்கு இப்ப யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரியும். இதனால இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்க எதுவும் சொல்லாம விட்டுடுறாங்க. இந்த நபர் விசாரிச்சு முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக அங்க கூட இருக்க ஒரு நபர், சார் அவங்க வேலை செஞ்ச இடத்துல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க நைட்டு வேலைக்கு போயிருக்காங்க, காலையில ஒரு 6:30 மணி வாக்குல தான் வெளியே வந்திருக்காங்க, பெர்ஃபெக்டா இருக்கு, இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல இந்த பாதிரி இருக்கா இல்லையா, அவர் லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஒரு 2-3 தடவை இவர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு. அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. என்னோட 25 வருஷம் சர்வீஸ்ல நான் சொல்றேன், ஏதோ ஒன்று நெருடலா இருக்கு, அந்த நெருடலை நம்ம போக்கணும் அப்படின்னா விசாரணை பண்ண மட்டும்தான் முடியும். ரீசெண்ட் டைம்ல அந்த பொண்ணு கூட யார் யாரெல்லாம் பழகுனாங்க, கணவர் சாகிறதுக்கு முன்னாடி யார் பழகுனாங்க, இப்போ யார் பழகுனாங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாத்தையும் ஏடு நம்ம இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் போலியப்பா அவர் அமுச்சு விட. அதே சமயத்துல சரி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல டப்பிங்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஷபானா சொல்லிட்டு போன விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அர்ஜுன் அப்படின்ற அவங்களோட கணவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, என்னால முடியாது அர்ஜுன், என்னால முடியாது அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த வேலை கொடுக்குறாரு இல்லையா, அவர் கவனிக்கிறாரு. என்ன ஏதுன்னு கேட்கும் போது இவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல, ஒன்னும் இல்ல மறுபடியும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டப்பிங் பேச ஆரம்பிக்க கட் பண்ணி போலீஸ்காரர் இருக்காரு அவரோட லைஃப்குள்ள போக ஆரம்பிக்குது. இவருக்கு அழகான ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும் போல, அது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதுலாம் இல்ல, இப்போ அம்மா கூட அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும். இவருக்குன்னு ஒரு தனியா ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள நிறைய செடிகளை வளர்த்துட்டு இருப்பாரு. ஒரே ஒரு செடி மட்டும் பூ பூக்குற மாதிரி இருக்கும், பூ பூக்கிறதா தெரியாது. ஒரு வாரமா இதே செட்டப்ல தான் இருக்கு. இதனால நீ எப்பமா பூக்க போற அப்படின்ற மாதிரி பூக்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு மறுபடியும் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டுல அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பார்சல் வர ஆரம்பிக்குது. அது யார் அனுப்புனாங்க அப்படின்றது புரியாம பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்க அதுல ஒரு ஷால் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு, காஸ்ட்லியான விஷயமா இருக்கும். அது கூடவே உன்னோட புது வாழ்க்கையை நீ இனிமேல் ஆரம்பிக்க போற இல்லையா, அதுக்காக என்னோட ஒரு சின்ன கிஃப்ட் தான் இது, எனக்கும் அந்த புது வாழ்க்கையை நீ எப்ப கொடுப்ப அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அதுல லெட்டர் இருக்கு. அதை பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, யார் அனுப்பியிருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது, இதை வேகமா போலீஸ்காரர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் போறாங்க. அது பாதுரி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாதுரி வெளியில போயிட்டு கரெக்டா என்டர் ஆகுறாரு. இவங்க இது நேரம் வரைக்கும் தைரியமா வந்தவங்க, பாதுரி இங்க இல்ல வெளியில போயிட்டு இப்பதான் வந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதோ லைட்டா மனசு மாறுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்தேன், டப்புன்னு அது மறந்து போயிடுச்சு, நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வேகமா போக இவர் யோசிக்கிறாரு, என்னது இது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்தாங்க போறாங்க, இவங்களை புரிஞ்சுக்கவே முடியலையான்னு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்க இவங்க வெளியில மழையில நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல கொடையோட ஷபானா இருக்காங்க, அவங்க என்டர் ஆகுறாங்க. நீ உள்ள போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னது எனக்கு நல்லா தெரியுது, என்ன கூப்பிட்டு அதாவது நீ என்ன மாட்டி விடணும், என்ன இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேமா, நான் உன் வீட்டுக்கு வந்தது உன் புருஷனை தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் பண்ணியிருந்தாலும் அங்க கேமரா இல்லாததால எதுவுமே பதிவாயிருக்காது. ஆனா நீ அப்படி கிடையாதுமா, அந்த குக்கரிங் ஷோல நீ தான் என்கிட்ட வந்து பேசுன அப்படின்ற மாதிரி நிறைய முறை அந்த கேமரா எல்லாமே பதிவாயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ உன்னோட கணவரால துன்புறுத்தப்பட்டு இருந்த, இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கணவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து புலம்புன, அதனால நீ சொல்லிதான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி மொத்தத்துக்கும் நீ தான் காரணம், திருப்பி விட்டு போக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல இவங்க பயப்படுறாங்க. இல்ல நான் உள்ள ஒண்ணுமே சொல்லல, ஏன்னா நம்புங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒன்னும்
பிரச்சனை இல்லைம்மா, நான் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டேன் இல்லையா, அதே மாதிரி என்னோட புது வாழ்க்கையை நீ என்கிட்ட கொடுத்துட்டு என்னோட கணவரை மட்டும் போட்டு தள்ளிட்டு போயிட்ட அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போலீஸ் கிட்ட போகாத வரைக்கும் உனக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக இவங்க கொட்டுற மழையில இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸ்காரர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அதாவது இதுக்கு அடுத்த நாள் போலீஸ்காரர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இறந்து போன நபரோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல அவர் நிறைய ஆல்கஹால் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றதும் அது கூடவே ஒரு பர்டிகுலர் ஸ்லீப்பிங் பில்ஸை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சஸ்பீசியஸா இருக்குது அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் இல்லையா, குடிகாரனுக்கு தூக்கம் வரல அப்படின்றது நம்ப முடியாத மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமா இருக்குன்னு ஜினுக்கு பார்க்கணும்னு போக அவங்க நேற்று வரைக்கும் இதை சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட தான் இருந்தாங்க. ஒரு நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதுல இருந்து இந்த விஷயத்த சுத்தமா மறைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. போலீஸ்காரர் வந்து என்னன்னா கேள்விகளானா கேளுங்க, மௌனமா இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்துல சபானா உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரியும் தைரியமா சொல்ல இதான் தைரியமா நாளாச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்க மௌனமா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் போலீஸ்காரர் ஒரு 2 விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறார். முதல் விஷயம் ஸ்லீப்பிங் பில்ஸ் அந்த நபரோட உடம்புக்குள்ள இருந்ததுன்னு இருக்கு இல்லையா, அது எப்படி போச்சு. 2வது விஷயம் நேத்து நீங்க எதுக்காக வந்தீங்க, எதுக்காக போனீங்க அப்படின்றது. இவங்க உண்மை சொல்லாமா பொய் சொல்லாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தோட அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் என்னோட கணவர் பக்கத்துல இருக்க லோக்கல் மெடிக்கல்ல வாங்கி இருக்கலாம், அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா நான் நைட்டு வேலைக்கு போயிடுவேன், ஸோ அவர் தூங்குற சமயங்கள்ல நான் வீட்டில் இருக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு. 2வது விஷயம் நேத்து எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட கணவர் என்னை டெய்லி துன்புறுத்திக்கிட்டே இருப்பார். நிறைய ஆண்களோட என்னை தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் நான் நரக வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த சொல்லதான் நேத்து நான் அங்க வந்தேன்னு சொல்ல இதுக்கு மேலே அவங்க கிட்ட பேச முடியாது. இவங்க ஒரு மாதிரி அபியூஸ் பண்ற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண ஜினுக்கு அந்த ஷபானாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணோட அதாவது ஜினுக்கோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குமே தவிர ஜினுக்கு அவங்கள பத்தின ஒரு விஷயங்களும் தெரிஞ்சிருக்காது. அவங்க எங்க இருப்பாங்க ஏது இருப்பாங்க அப்படின்னு கூட தெரியாது. இதனால அந்த குக்கரிங் ஷோல ஒரு லேடி கூட அந்த ஷபானா பேசினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி போய் சந்திக்கிறாங்க. அந்த ஷபானாவை பத்தின விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேலேயும் கீழே பாக்குறாங்க. ஏன்னா ஷபானா பணக்காரங்க, இவங்க ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பணம் வாங்கணும் அப்படின்ற ஆசையோட நீ அவங்களோட அட்ரஸை கேட்கறியாமான்னு கேட்க இல்ல ஒரு வேற ஒரு மேட்டர் இருக்கு, அவங்களோட அட்ரஸ் ஏதாவது தெரியுமா, அவங்களோட கணவரால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவங்க சிரிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க அதாவது ஷபானா சொன்ன மாதிரி அவங்களோட கணவர் அவ்வளவு மோசமானவர் கிடையாது, நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஜினு கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே போய். அவரை மாதிரி ஒரு சாஃப்டான பர்சனை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அவர் IVF அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சிருக்கா இல்லையா, அதனால அவர் பல பேரோட வாழ்க்கையில கடவுள் மாதிரி இருக்காரு. அவரால் இவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்றது என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அது கூடவே ஷபானா இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கும். அது என்ன அப்படின்னா மற்றவங்களோட எமோஷன்ஸ்ல விளையாடணும் அப்படின்றதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஒரு கலெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே இவங்க பக்கத்துல அவங்களோட பொம்மை மாதிரி வச்சுப்பாங்கன்னு இருக்கும். இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்தாங்க, அதாவது சபானா கூட க்ளோஸா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சபானா உன்னோட முடி நல்லா இருக்கு, நீ டான்ஸை கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கள அப்படி இப்படின்னு அழகுபடுத்துறேன் அப்படின்ற பேர்ல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள இங்க இருந்து ஓட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இவங்களோட முதல் சந்திப்புலயும் இவங்க முடிவெட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க யாரை நம்புறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இவங்க இருக்கும்போது கட் பண்ணி பாதுரி கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷன் ஸ்டுடியோவுக்கு போய் அதாவது ஹீரோயின் வேலை செய்யறாங்களே அந்த ஸ்டுடியோவுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அது மூலமா கொஞ்ச நாளாவே அதாவது கணவர் இறந்து போனதுலேருந்தே அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பா தான் இருக்காங்க. அடிக்கடி டப்பிங் பேசும்போது என்னென்னமோ விஷயங்களை புலம்பிட்டு இருக்காங்க. கடைசியா கூட அர்ஜுன் ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல போலீஸ்காரர் இதை நோட் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணணுப்பான்னு அங்க இருந்து கிளம்ப இந்த சைடு ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க. இதனால கணவரோட சரக்கு எடுத்து இவங்க முதலா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. இவங்களோட கனவு பயங்கரமா சரக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷபானா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஜினுக் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஐயோ ஜினுக் இல்லையா, நீங்க உங்களோட சரக்கோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அவர் போதையில இருக்காரு. என்னோட மனைவிக்கு நீங்க இங்க இருந்து போனீங்கன்னு தெரிஞ்சா பயங்கர கடுப்பாயிடும், நீங்க உள்ள வந்து உட்காருங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இவங்க அந்த சரக்கை பாக்குறாங்க. சரக்கு குடிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா பேசும்போது உங்களுக்காக நானே ரெடி பண்ணி ஒரு கிளாஸ் கொண்டு வரேன், அந்த கிளாஸை குடிங்க சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சரக்கு ரெடி பண்ணணும்னு போக இவங்க இந்த கேப்ல இந்த தூக்க மருந்து இருக்கு இல்லையா, அதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ்னு சொல்லியிருந்தானே அது எல்லாத்தையும் இவரோட சரக்குல கலந்து விட்டுடுறாங்க. ஸோ அந்த சரக்கை 2 பேரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம பால்கனிக்கு போய் பேசலாமா அப்படின்ற மாதிரி இந்த ஷபானா கூப்பிட்டு போக இவங்க
ரெண்டு பேரும் வளைஞ்சு கொலைஞ்சு பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஷபானா அவரோட கிட்ட நெருங்கி அவரை பால்கனில இருந்து தள்ளி விடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிச்சிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கனவு வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கனவுல அர்ஜுன் இருக்கல ஷபானாவோட கணவர், அவரை இவங்க சமைச்சு ஷபானாக்கு பிரசன்ட் பண்ற மாதிரியோ, பக்கத்துல இவங்களோட கணவர் போலீஸ்காரன்னு எல்லாரும் இருக்க மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இவங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, எழுந்துக்கிறாங்க, நியூஸ் பேப்பரை பாக்குறாங்க. அதுல இவங்களுக்காக ஷபானா இருக்காங்க இல்லையா, நிறைய இந்த சினிமா டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. இதனால அந்த இடத்துக்கு போறாங்க, படம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஷபானா வந்து இவங்களோட கணவர் எங்க இருப்பாரு, என்னென்ன பண்ணுவார், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டு என்னோட கணவரை போட்டு தள்ளதுக்கு சரியான சமயம் பார்த்து நீ இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டுன்னு அங்க இருந்து கிளம்ப போக இவங்க இப்போ இதை விட்டு அவரை வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க சரியான டேட்டாஸை இவங்களால எடுக்க முடியல. இதனால இவங்களோட ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த நபர்கிட்ட உங்களோட லேப்டாப்பை கொஞ்சம் நேரத்துக்கு நான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்க அதுல நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. அவர் அந்த நபருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து எழுந்து போக இவங்க போன அடுத்த நொடியே அவர் ஹிஸ்டரி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை சர்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேகமா இந்த விஷயத்த பாதுரி இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போகணும் ட்ரை பண்ண அவர் வழக்கம் போல அந்த பூக்கல அந்த பூ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஏற்கனவே அர்ஜுன் அப்படின்ற மாதிரி இவன் சொன்னா, மறுபடியும் அர்ஜுனை சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னா, அது யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு முனைப்புல அவர் யார் எவன்னு தேட ஆரம்பிச்சு ஒரு ஐவிஎஃப் சென்டர் வச்சிருக்காரு அப்படின்றது புரிஞ்சிச்சு. அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட கிளினிக்கு போகலான்னு ட்ரை பண்ண அந்த இடத்துல தான் இந்த சரி ஜினுக்கு இருக்காங்க இல்லையா நின்றுகிட்டு இருக்காங்க. இதனால பயந்து போய் ஒளியிறாங்க. அவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க ஜினுக்கு அந்த அர்ஜுனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முக்கோண மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. அதாவது அந்த அர்ஜுனை ஜினுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஜினுக்க இந்த போலீஸ்காரங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமா ஜினுக்கு இருக்காங்க இல்லையா, அவர் என்னென்ன பண்றாரு, டெய்லி எங்கெங்க போறாரு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் டீடைல்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி போலீஸ்காரங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த அர்ஜுன் இருக்கா இல்லையா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போறாரு. பின்னாடி ஹீரோயினும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி உள்ள பூந்து போக அங்கதான் இந்த அர்ஜுனுக்கு சின்ன வயசுல, அதாவது ஒரு 20-25 வயசுக்குள்ள ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை நோட் பண்ணிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கீழே வருவாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரர் இதை கவனிக்கிறாரு. என்ன மேடம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு யாரு மேடம், உங்களுக்கு என்னதான் வேணும், உங்களோட கணவர் இறந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்களேன்னு கேட்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல போலீஸ்காரர்கிட்ட மறைக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதனால சார் நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன், அந்த பிரச்சனை என்ன ஏது அப்படின்றத கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சார்னு சொல்ல இவர் ஒத்துக்கிறாரு. சரிம்மா அதெல்லாத்தையும் நீயே சொல்லுவ அப்படின்னு நம்பிக்கையில நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல இவங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி ஸ்டுடியோக்கு போகும்போது ஷபானா இவங்களை தேடி இங்க வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட கணவருக்கு ஒரு சின்ன பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்னு சொல்ல, ஆமா அதுதான் என் பிரச்சனையே, அவர் எக்கச்சக்கமான பொண்ணுங்களை அஃபேரா வச்சிருக்காரு, இப்போ நான் அவர் பிடிக்கல அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டு போக முடியும், அப்படி போயிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணுங்கள்லாம் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா, இதனாலதான் நான் அவரை கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீ அந்த வேலையை பாருன்னா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னொரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்டா இருப்பாரு, டெய்லி இன்சுலின் ஊசி போட்டு பாருன்னு இருக்கும், நீ அந்த இன்சுலின் ஊசியை எப்படியாவது மாத்தி வச்சுட்டு அப்படின்னா அவர் அதை போட்டுக்கிட்டு மொத்தமா காலி ஆயிடுவாரு, உன் மேல எந்த சந்தேகமும் வராது, அவரோட கள்ளக்காதலி மட்டும்தான் இதுல மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதே சமயத்துல பாதுரி இருக்கா இல்லையா, ஹீரோயின் வீட்டு பக்கத்துல இருக்க லோக்கல் மெடிக்கல் ஷாப் ஓனரை பிடிக்கிறாரு. அவர்கிட்ட இது ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாத்தையும் இறந்து போன அவர்கிட்ட கொடுத்து இடன்னு கேட்கும்போது அவர் கொடுக்கவே இல்லை, அப்படி ஒரு மாத்திரை என்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போக இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அவங்களுக்கு எதிரான எல்லா வீரன்ஸும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவங்களோட கன்ஃபெஷன் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல தான் சரி அப்ப ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல போய் இன்சுலின் ஊசியை மாத்தி வைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு கொடுத்த பிளானா இருக்கும் இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துல தான் அந்த நபர் ரொம்ப நல்லவர், அவர் நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை பத்தின சொன்ன விஷயங்கள் அண்ட் இவங்க ஃபாலோ பண்ணும்போது வயசான நபருக்குலாம் உதவி பண்ணியிருப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல மனுஷன் நம்ம கொல்ல வேண்டாம் அப்படின்ற முனைப்பில் இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ண அவரோட லேப்டாப்ல நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. இவங்க என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பெரிய ஸ்கேம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து ஓடி வந்து அந்த போலீஸ்காரர்கிட்ட ஓடி வந்து காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரரோ இது நேரம் வரைக்கும் நீ உன்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க, நான் நீ உங்களை சந்தேகப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்க, இது எல்லாமே சின்ன சின்ன கேஸ் தான், இப்போ கொண்டு வந்து நீட்டி இருக்க பாத்தியா, இது இன்டர்நேஷனல்
லெவல்ல பெரிய பெரிய கேஸ். இதுக்கு நம்ம சும்மா போனோம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே நிலைக்காது. ஏதாவது வேலிடான எவிடன்ஸ் வேணுமா, நீ லேப்டாப்ல போட்டோ எடுத்துட்டு வந்த அப்படின்றத வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுமான்னு சொல்ல இவங்க இது நேரம் வரைக்கும் ஷபானா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள இருக்கு இல்லையா, அதை பத்தி இவர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கொலை பண்ண மேட்டர்லாம் சொல்லாம மேலோட்டமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல ஷபானாவோட குழந்தை தான் இன்வால்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஷாக்கா இருக்கு. அவங்களோட குழந்தைய எப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கே, நீ வேற அவர் பண்றியா, அந்த ஷபானான்னு சொல்லிட்டு இருக்கிய, அவங்கள புடி, அவங்க மட்டும் இதுக்கு நமக்கு ஒத்துழைச்சாங்க அப்படின்னா அவர் மேல வெயிட்டா கேஸ போடலான்னு சொல்ல இது நேரம் வரைக்கும் ஷபானாவை தான் இவங்களை வந்து சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி கூட இவங்க போய் அவங்கள சந்திச்சதே கிடையாது. இதனால ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடுது. ஏன்னா அவங்க எங்க இருப்பாங்க ஏது இருக்காங்க அப்படின்றது ஒண்ணுமே தெரியாது. முதல் வேலையா குக்கரிங் ஷோல போய் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது நாங்க வெளியாட்கள் கிட்ட மற்றவங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு பதில கொடுக்க இதே மாதிரிதான் எனக்கு இருந்திருக்கணும் இல்லையா. அவங்க என்னோட வீட்டுக்கு வந்தாங்க, நான் வேலை செய்யற இடத்துக்கும் வந்தாங்க, ரூல்ஸ் எல்லாருக்கும் வந்து அப்படின்னா இதை மட்டும் நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னு அவங்களே திட்டிட்டு இவங்களோட ஃப்ரெண்டு அதாவது ஷபானாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சந்திச்சாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கணும்னு போக அவங்க வெளியூர் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால என்ன பண்ணுறதுன்னு புரியாம குழப்பத்தில் இருக்கும் போது தான் ஷபானா அனுப்பி வச்ச துணி இவங்களுக்கு கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு போறாங்க. அவங்களுக்காக நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு பர்சனலான மேட்டர் அப்படின்னு மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதால அவங்களோட அட்ரஸ் கிடைக்குது. ஸோ அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அவங்கள வேகமாக சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிட்டியான்னு கேட்க, இல்லை நான் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போனேன், ஆனால் அங்கே பல விஷயங்கள் எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இவங்களோட கரவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய பெரிய கிரிமினலான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு IVF சென்டர் தான் வச்சிருக்கா இல்லையா, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு செயற்கையான முறையில் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். இதுக்காக ஒரு பல இல்லீகலான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, நூற்றுக்கணக்கான குழந்தைகளை இவர் கடத்தி அதாவது ஸ்மக்லிங் பண்ணி இங்கே கூட்டு வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் ஊசி எல்லாத்தையும் போட்டு அவங்க மூலமா இந்த கருக்கள் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த குழந்தைகள்ல தான் ஒரு சிலரை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட அதாவது ஷபானாவோட கணவர் இருக்கா இல்லையா, அவருக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்றதால அவரால் குழந்தை கொடுக்க முடியாது. இவங்க இந்த ஃபர்டிலிட்டி சென்டரை யூஸ் பண்ணி தான் அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்க, அதாவது ஷபானா பிரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களோட குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்ற ஆசையில இருக்கும்போது குழந்தை வயிற்றுக்குள்ள இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இதை கேட்குறாங்க, என்னோட கணவருக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ நீட்டுறாங்க, குழந்தையோட போட்டோ. இந்த குழந்தை யாருன்னு கேட்கும்போது இவங்க இதுதான் உன்னோட குழந்தைன்னு சொல்ல பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உன்னோட குழந்தை வயிற்றுக்குள்ள இறந்து போயிருச்சு, அதாவது கருவிலேயே இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு உன்னோட குழந்தை எடுத்து ஒரு ஸ்வீடன்காரங்களுக்கு வித்துட்டார் அப்படின்ற விஷயத்த இவங்க சொல்லி முடிக்க இவங்க ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க, கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட கணவர் தன்னையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா தன்னோட குழந்தை ஸ்வீடன்ல இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்க போன் பண்ணி என்னென்னமோ பண்ணி குழந்தைகிட்ட பேசலான்னு ட்ரை பண்ண, அதை எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சு போயிடுச்சு. அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். இதனால ஹீரோயினும் அந்த போலீஸ்காரரும் ஒரு பயங்கரமான ஸ்கெட்சை போடுறாங்க. இவங்க சிங்கப்பூர்ல இருக்க ஒரு கப்பல் அப்படின்ற மாதிரி அவரோட IVF சென்டருக்கு போய் எங்களுக்கு பல வருஷமா குழந்தையே இல்லை, நீங்க தான் அதாவது பண்ணி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் இல்லீகலா பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் இதுக்காக எவ்வளவு பொண்ணுங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க இவங்க அப்படியே இது எல்லாத்தையும் கேப்சர் பண்றாங்க. ஒரு மேல கேஸை ஸ்ட்ராங்கா போட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஈவினிங் ஜெனுக் ஷபானாவை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. முதல் வழியா அவனோட கணவரை என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, அவரால் கொலை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இதுக்கு மேல அதாவது வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, விட்டு தள்ளுமா, இங்க நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், உன்னோட கணவரையும் நான் கொலை பண்ண கிடையாதுன்னு சொல்ல அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க அவர்கிட்ட பால்கனிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் தவறுதலா வழுக்கி விழுந்து இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். ஸோ இதுதான் அங்க நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இது நேரம் வரைக்கும் இது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனோட தான் இவங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தெரிஞ்சதும் பயங்கரமான ஒரு சந்தோஷம் எனக்கு, நீங்க இப்படி ஒரு செய்தி கொடுத்தீங்களா, பதிலுக்கு நான் கொடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி இவங்களோட கணவரை போலீஸ்காரங்க எல்லாமே கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவர் வச்சுக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சென்டர் இல்லீகலா நடத்திக்கிட்டு இருக்க விஷயங்கள், அங்க இருக்க குழந்தைகள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கைமுதல் பண்ணி அவரை வெளியே போய் வர முடியாத அளவுக்கு கேஸை ஸ்ட்ராங்கா போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சதும் ஷபானா கட்டி
கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி தன்னோட குழந்தைய பார்க்கணுறதுக்காக ஸ்வீடன் கிளம்புறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரர் அவரோட பூ ஒன்று பூக்க வேலை அப்படின்ற மாதிரி கஷ்டத்துல இருந்தா இல்லையா, அது பூக்க ஆரம்பிக்குது. பூக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு இலை, அந்த இலை மூடிக்கிட்டு இருந்ததுனாலதான் அது பூக்கல. இதனால இயற்கைக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றது அதுவா சூஸ் பண்ணிக்கோ, நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், இந்த இலைய மாதிரி அதுவா உதிர்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை இது கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க வழக்கம் போல டப்பிங் வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க வேலை செய்யற நபர் இவங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்றோம் இல்லையா, இந்த விஷயத்தை மேற்கொண்டு கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் கூட காஃபி போகணும் அப்படின்ற மாதிரி சம்மதிக்க அவருக்கு ஒரு சந்தோஷம், இவங்களுக்குள்ள ஒரு அழகான சிரிப்பு. ஸோ இனிமேலாவது அதாவது இந்த காதலாவது இவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.